அண்ணாமலை அவர்கள் பணம் நிறைய சம்பாதிச்சிட்டார், 10,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, 20,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, அவங்க மனைவி இத்தனை கோடியை சம்பாதிச்சிட்டாங்க. இப்படி நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மாநில தலைவர் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தால் கட்சி வளராது. படுத்தாதான் இங்கே பெண்களுக்கு பதவி கிடைக்கும் என்பது போன்று பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள மகளிர்களை மிகவும் இழிவாக ஆபாசமாக அவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அண்ணாமலையை எனக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, அண்ணாமலை நான் சொன்ன விஷயத்தை ஏற்கல, அல்லது நான் இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு அதெல்லாம் எனக்கு ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அது உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அது 2 பேருக்குள்ளது. அவர் சொல்றாங்க டாக்டர் எல் முருகன் அவருடைய கண்ணியத்தை குலைக்கிறீங்க, அமைச்சரவை குலைக்கிறீங்க, கட்சியினுடைய கண்ணியத்தை குலைக்கிறீங்க, RSS அமைப்பை அதனுடைய கண்ணியத்தை குலைக்கிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் என்ன? யார் பெட்ரூம்ல யாரு போய் படுத்தா, எந்த பெட்ரூம்ல எந்த பொம்பளையோட யாருக்கு தொடர்பு இருக்கு, இவர் என்ன பண்ணாரு, இது தேவையே இல்லைங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து பேசு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தனக்கு சொன்னதாக திருச்சி சூர்யா அவர்கள் இதை நம்ம ஒரு வாக்கு மூலமா தான் பார்க்கணும் அப்படி சொல்றாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மக்கள் கதறினாங்க. நான் நேரடியாக போயிருந்தேன். அந்த மக்களுடைய கதறலை வீடியோ பதிவாக ஆவணமாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நீர்வளத்தை பாதுகாக்கிற அமைச்சரின் அந்த தொகுதியில் ஒட்டி வரக்கூடிய பாலாற்றில் குப்பை கூலங்களை மலை போல கொட்டி ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அந்த மக்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நானும் என்னுடைய கட்சி நிர்வாகிகளும் நாங்கள் அங்கு அமர்வதற்கு தயாராகி இருக்கிறோம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். பரபரப்பான அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் தமிழகத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில OBC பிரிவினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்தார் திருச்சி சூர்யா அவர்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். நீக்கப்பட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருந்தார். ஆனால் அவர் வெளியே வந்ததுலேருந்து பல விஷயங்கள் உங்களுடைய மாநில தலைவர் குறித்து பேசிட்டு வர்றார். ஆனால் எந்த ஒரு பதிலும் இதுவரை பாஜக தரப்புலேருந்து வைக்கப்படல. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகக்கூடிய நிறைய நபர்கள் கடந்த காலத்திலும் இது மாதிரி விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. அதே போன்று இப்பொழுது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை மீது திருச்சி சூர்யா அவர்கள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறார். இதில் நாம் 2 விதமாக இந்த குற்றச்சாட்டை பிரித்து கொள்ளலாம். முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பணம் நிறைய சம்பாதிச்சிட்டார், 10,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, 20,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, அவங்க மனைவி இத்தனை கோடியை சம்பாதிச்சிட்டாங்க, அல்லது எனக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு, அதை நான் ஏமாற்றப்பட்டேன், அல்லது முதல்ல இப்படி சேர்க்க சொன்னார், இல்லை அவங்கள திட்ட சொன்னார், இதை பண்ண சொன்னார். இதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திருச்சி சூர்யா அவர்களுக்கும் இடையிலான விஷயங்கள். இதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கு தெரியும், சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு தெரியும். இல்லை அப்போ அவருக்கு தெரியும். அதை தான் நான் சொல்கிறேன். ஒன்று கடவுளுக்கு தெரியும், 2வது திருச்சி சூர்யா அல்லது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ இதில் போய் நாங்கள் கருத்து சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இப்போ இவர் இவ்வளோ பேசுகிறாரு, நீங்கள் ஏன் கருத்து சொல்லலைன்னா, எதை பற்றி எனக்கு தெரியுமோ அதை பற்றி நான் கருத்து சொல்லலாம். இப்போ எனக்கு தெரியாத விஷயத்தில் எப்படி கருத்து சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் சொல்லணும்னாலும் சம்பந்தப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர் குறித்து தான் பேசுகிறார். அவர் தரப்புல இருந்து ஒரு மறுப்பு செய்தி கூட வரலன்னா அப்போ இவர் சொல்றதுல ஏதோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும் இல்லையா ஒரு காமன் மேனுக்கு? கருத்து சொல்வதற்கு தகுதியற்றதாக அவர் கருதி இருக்கலாம். அவருக்கு நிறைய கட்சி பணி இருக்கு, நிறைய மக்கள் நல பணிகள் இருக்கு, அதை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்பும் பொழுது இப்போ இதுக்கு அவர் விமர்சனத்திற்கு பதில் சொல்கிறேன்னு ஏதாவது பதில் சொல்லி மீண்டும் அதற்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அதற்கு ஒரு பதில் சொல்லி இப்படியே ஒரு மாநில தலைவர் ஒரு நபர் நீக்கப்பட்டவர் அவருடைய கருத்துக்கு பதில் சொல்லக்கூடியவராக மாறிப்போனால் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள் என்ற வரிசையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முதன்மையானதாக இருக்குது. ஆளும் கட்சியினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டு உழைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மாநில தலைவர் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தால் கட்சி வளராது.
அதனால் அவர் புறக்கணிச்சிருக்கலாம், அல்லது இந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்ல தேவையில்லை, அதற்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். இது அவருக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் உள்ள விஷயம். நீங்க என்ன கேள்வி எழுப்புறீங்கன்னா, ஏன் இதை பாஜகவுடைய எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்கன்னா, ஒவ்வொரு நபர்களும் கட்சியிலிருந்து வெளியே போகும் பொழுது அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாதித்திருக்கலாம், அல்லது கட்சி தலைவர் சில வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், அல்லது இவர்களுக்கு கட்சி தலைவர் மீது பல கோபங்கள் இருக்கலாம், அந்த வன்மத்தை வேறு விதமாக காட்டுவதற்கு முயற்சி செய்யலாம். அதனால முதல்ல மரியாதையா பேசியவர்கள், பிறகு ஒருமையில் பேசியவர்கள், பிறகு கீழ்த்தரமா திட்டுவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நாம பார்க்கிறோம். திருச்சி சூர்யா அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் உள்ள பேச்சுக்கள்ல இது ஒரு காரணமாக வைத்து இது ஒரு சர்ச்சையாக ஊடகங்களில் பேசுவதற்கு நாங்கள் யாரும் தயாரில்லை. அதே வேளையில் அவர் தனி மனித தாக்குதல் என்று கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஆபாசமாக, ஒவ்வொரு நடிகையோடு தொடர்பு இருக்கிறது, ஒவ்வொரு பெண்களோடு தொடர்பு இருக்கு, படுத்தாதான் இங்க பெண்களுக்கு பதவி கிடைக்கும் என்பது போன்று பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள மகளிர்களை மிகவும் இழிவாக ஆபாசமாக அவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றான். ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரைக்கும் ஒரு வழக்கு தொடரல, அவருக்கான கண்டனங்களை தெரிவிக்கல. கேசவ விநாயகர் அவர் குறித்து பேசுறாரு. ஒரு வயசுல மூத்தவர், கட்சியில பல ஆண்டுகளாக இருக்கிறார், மூத்தவராக இருக்கிறார். அவரும் கூட ஒரு வழக்கு தொடரல, தப்பு செய்யல, தவறு நடக்கல அப்படின்னா தங்கள் தரப்பை எப்படி நிரூபிக்கிறது? கேசவ விநாயகம் அவர்கள் யாரு? அவர் ஒரு சுயம் சேவக். இன்றைக்கு பாஜகவுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கிறார். நாளைக்கே ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவருக்கு வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு கிராம சேவை அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய பிரிவில் அது ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை கொடுத்துட்டாங்கன்னா அவர் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் பெருக்கிக்கிட்டு இருப்பாரு, சாதாரணமாக துண்டு போட்டு ஏதாவது கிராமத்தில் உள்ள வீட்டு வாசலில் படுத்து கிடப்பாரு. அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல என்ன வேலை சொல்றாங்களோ அதை செய்துக்கிட்டு புளியோதரையும் தயிர் சோறையும் சாப்பிட்டுக்கிட்டு இப்படித்தான் வாழ்வார். அவங்க வாழ்க்கை என்னன்னா, பிரச்சாரக் என்பது முற்றிலுமாக தங்களுடைய ஆசாபாசங்களை, தங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் துறந்து விட்டு முழுக்க முழுக்க அவர்கள் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள். அவங்களுக்கு குடும்ப உறவு இருக்காது, சொந்த பந்தங்களை சந்திக்க மாட்டாங்க, வீடுகளில் போய் அவங்க உறவினர்களோட தொடர்பு தங்குதல் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, திருமணம் பண்ணிக்கொள்ள மாட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறார். அவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. நான் ஆர்எஸ்எஸ் கேம்ப் எனக்கு தெரியும், திருச்சி சூர்யாவுக்கு தெரியாது. இதெல்லாம் அவரும் சொல்றாரு, இப்படிதான் சொல்லுவாங்க, இதுதான் கொள்கை. ஆனா திரு கேசவ விநாயகம் அவர்கள் அப்படி நடந்துக்கல, கட்சி அலுவலகமாக இல்ல, அவரை நாடி போனா ஒரு பதவி வேணுமா, மாநில தலைவரால கூட முடியாது, ஆனா கேசவ விநாயகம் அவர்கள் நினைச்சா ஒரு பதவி வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானவரா அவர் உள்ள இருக்காரான்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன கேட்டீங்க, ஏன் அவர் வழக்கு தொடுக்கலன்னு. அவர்கள் வழக்கு தொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆபாசமோ அல்லது ஆசாபாசங்களோ இது எல்லாத்தையும் தாண்டி தேசத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள். அவர்களை இழிவுபடுத்துவதன் மூலம் இவருடைய நோக்கம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இழிவுபடுத்துவது, பாரதிய ஜனதா கட்சியின் பெண்களை இழிவுபடுத்துவதன் மூலம் பாஜகவுக்கு பெண்கள் போனாலே இப்படித்தான் கட்சியை இழிவுபடுத்துவது. அவர் நோக்கமே அவ்வளவுதான். நீங்க அண்ணாமலையை எனக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, அண்ணாமலை நான் சொன்ன விஷயத்த ஏற்கல, அல்லது நான் இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு அதெல்லாம் எனக்கு ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அது உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. அது கட்சி பிரச்சனையா கூட நம்ம பார்க்க தேவையில்லை. இவர் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா, இல்ல அவரு சொல்லிட்டு ஏமாத்தினாரா, அது கடவுள் தண்டிப்பாரா, அல்லது கட்சி நிர்வாகம் மேல என்ன முடிவு எடுக்கிறது என்பதை நம்ம தனியா பார்க்கலாம். ஆனா நீங்க கேசவ விநாயகம் என்பவரை நீங்கள் திட்டுற மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்களே இப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனா எல்லாருமே இப்படிதான். அப்ப என்ன, இவர் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு கட்டமைப்பை இழிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்றாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் எல்லோரும் படுத்தால்தான் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு இவரு? பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்கள் போயிடாதீங்க அப்படின்னு திமுகவுடைய கைக்கூலியாக இவர் வெளிப்படையாக பேசுறது தெரியுதே தவிர, இதை தாண்டி நீங்க அவருடைய பேச்சுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு? இப்ப நீங்க ரெண்டா பிரிச்சு பாருங்க. உங்களுக்கு அண்ணாமலையால் பாதிப்பு இருக்குன்னு அதை பேசுங்க. 10,000 கோடி 50,000 கோடி லட்சம் கோடி அல்ல வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாரு என்னமாவது நீங்க பேசிட்டு போங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அல்லது உங்களுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்ல, அதுல ஒரு நியாயம் இல்ல அப்படின்னு நினைச்சு அவர் புறக்கணிச்சுட்டு போயிடுறாரு. இல்ல அது ரெண்டு பேருக்குள்ளது. அதான் அவர் சொல்றாங்க, டாக்டர் எல் முருகன் அவருடைய கண்ணியத்தை குலைக்கிறீங்க, அமைச்சரவை குலைக்கிறீங்க, கட்சியினுடைய கண்ணியத்தை குலைக்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பை அதனுடைய கண்ணியத்தை குலைக்கிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் என்ன? திமுகவும் திராவிட கழகமும் எதை பேசுகிறதோ, எதை பேச வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை நீங்கள் பேசுகிறீர்கள். இதுதான் உண்மைத்தன்மை. அப்ப இந்த உண்மை நிலையை இருக்கும் பொழுது
இதை நாங்க பொருட்படுத்தல. அவர் சொல்றாரு தன்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் வெளியிடுவேன், ஆடியோக்கள் இருக்கு, வீடியோக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திருச்சி சூர்யா அவர்கள் சொல்றாரு. இப்ப நீங்களும் எல்லாம் நீங்க சொல்ற எல் முருகன் அவர்கள் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார். அமைச்சர் பொறுப்புல இவ்வளவு ஒரு பதவிகள்ல, அரசு ஒரு உயர்ந்த பதவிகள்ல இருக்கிறீங்க. உங்கள் குறித்து ஒருத்தர் அவதூறு பரப்புறாங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல. நடவடிக்கை எடுக்கலன்னா உங்கள் பற்றிய ஆதாரம் ஏதோ அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட எழும்ல. இயல்பாங்க இந்த ஊடகங்கள்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக சர்ச்சைக்குரிய விஷயங்களை நெகட்டிவா பேசுனா சீக்கிரம் மக்கள் பார்ப்பாங்க. அது லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தொடும். அதன் மூலம் ஒரு இமேஜ் கிடைக்குன்ற ஒரு குரூர புத்தி நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்குங்க. அதனாலவே ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஏதாவது ஒரு ஊடகம் மூலியமா அதை பூம் பண்ணணும். சில ஊடகங்களே சொல்றாங்க, இதை நீங்க பூம் பண்றதுக்கு இப்படி பேசினா நல்லா இருக்கும், இல்லை அப்படி பேசினா நல்லா இருக்கணும் போது அது அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இப்ப நிறைய உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தவருடைய பெட்ரூம்ல போய் விளக்கு பிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. யார் யாரு கூட படுக்கிறா, யார் யாரு கூட போகிறா, இதெல்லாம் ஊடகங்களுக்கு முன்னால் வைப்பது எவ்வளவு அசிங்கம். இவர்கள் எல்லாம் தரம் கட்ட தலைவர்கள். அததான் தலைவர்கள் என்றால் கண்ணியமா மக்கள் நலனுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக, மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவன் தலைவனை தவிர, தலைவன் என்றால் அல்லது தலைவனாக உருவாகக்கூடிய நினைக்கக்கூடிய ஒருத்தன் யார் பெட்ரூம்ல யாரு போய் படுத்தா, எந்த பெட்ரூம்ல எந்த பொம்பளையோட யாருக்கு தொடர்பு இருக்கு, இவர் என்ன பண்ணாரு, இது தேவையே இல்லைங்க. நீங்க உண்மையான தலைவரை உருவாகணும்னா நான் மக்களுக்கு என்ன சேவை செஞ்சேன், அரசாங்கம் செய்யக்கூடிய அநீதிகளை நான் எப்படி எதிர்த்து போராடுறேன், என் வாழ்க்கையில் மக்களுக்காக நான் எத்தனை அர்ப்பணம் செஞ்சிருக்கிறேன், இந்த தியாகத்தின் மூலமாக இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்தியை சொல்ல வரேன், இது ஒரு தலைவனுக்கு அழகு. இவர்கள் எல்லாம் என்ன பாக்குறாங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல மக்கள்கிட்ட ரீச் ஆகி ஊடகங்கள் மூலமா பல லட்சம் பார்வையாளர்களை பார்க்க வச்சுட்டா அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை கடந்த காலத்தில் இதே மாதிரி ஒருமையா தவறான முறையில் விமர்சிச்ச நிறைய நபர்களை நம்ம பட்டியலிட முடியும். நான் இந்த பெயரை கூறி மீண்டும் அதை சர்ச்சையாக்க விரும்பல. அதுல ஒருவராக இவர் இருக்கிறார். நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு வேண்டுமானால் இந்த ஊடகங்கள் இதையே திருப்பி திருப்பி போடும். ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கிற பார்வையாளர்கள் என்ன நினைப்பாங்க, எப்ப இவர் எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை திட்டுவார்ப்பா, எப்ப பார்த்தாலும் பெண்கள் தொடர்பு இது இருக்குன்ற இது டைலாக தவிர இவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. நான் என்ன சேலஞ்ச் பண்றேன்னா, நீங்கள் உண்மையாகவே நேர்மையாளராக இருந்தா, உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சியில இப்படி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பெண்களை எல்லாம் மீட்கணும் என்ற நீங்க ஒரு அருமையான நல்ல மனிதராக இருந்தா நான் வச்சிருக்கிறேன், வெளியே விட்டுருவேன். யார் யாருக்கு கூட தொடர்புன்றது எனக்கு சொல்லிடுவேன். சொல்லாம இப்ப நான் தடுக்குது இப்படி எல்லாம் சொல்லாம அழகா பிரஸ் மீட்டை கூப்பிடுங்க. ஏன் ஒவ்வொரு சேனல்கிட்டயே போய் அந்த என்ன சொல்லுவாங்க ஆர்வத்தை கிளப்ப வச்சு எதிர்பார்ப்பை அதிகமாக்கி அந்த வேலை பண்ணாதீங்க. நீங்க நல்ல மனிதரா இருந்தா பிரஸ் மீட் கூப்பிடுங்க. எல்லோருக்கும் முன்னால உங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, யாருடைய தவறுகள் உங்கள் கையில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க காட்டி இப்படி இப்படி இருக்கிறது, அதனால இந்த கட்சியில இந்த நிர்வாகி நீக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பேசுங்க. நீங்க விமர்சனம் செய்யுங்க. அது நியாயமா இருக்கும். தேவையில்லாம பிறருடைய கண்ணியத்தை குலைச்சி தேவையில்லாம மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவதற்காக நீங்க இதனை பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இந்த ஆதாரம் இருக்கிறது, இந்த நடிகை அங்கே அங்க போனாங்க, இவங்க அங்கேயும் பேசுனாங்க, இதெல்லாம் அசிங்கங்க. ஏங்க ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை நீங்க பேசுறீங்கன்னா அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கும், அவங்க சர்க்கிள்ல சுத்தி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க. ஒரு அமைச்சரை நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த அமைச்சரை சுற்றி உள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்க. அப்ப இது கொலையை விட கொடூரமானது தனி மனித தாக்குதல்ல இப்படி ஒரு மோசமான குற்றச்சாட்டை சொல்லுவது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன கேட்கறீங்கன்னா ஏன் அண்ணாமலை பதில் கொடுக்கல, ஏல்முருகன் எதுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு குரூரமான அடுத்தவருடைய பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு பேசக்கூடிய ஒரு அசிங்கமான மனிதரை பற்றி எதற்கு மத்திய அமைச்சர் பதில் கொடுக்கணும், எதுக்கு மாநில தலைவர் பதில் கொடுக்கணும். உனக்கு திராணியும் தெம்பும் இருந்தா ஊடகத்தின் முன்னால் பார்வையாளர்களுக்கு முன்னால இத்தனை ஆதாரங்கள் இருக்கு, நான் பேசுனது கரெக்ட், அதனால நான் இந்த கட்சியில் இல்லைன்னு சொன்னா நீ நியாயவான். கட்சியிலிருந்து விலக்குவதற்கு முதல் நாள் வரைக்கும் எங்க அண்ணன் சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலக்கிய பிறகும் நான் அண்ணனுக்காக இதை பொறுத்துக் கொள்கிறேன், நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க அண்ணன் சொன்னவரையே இன்றைக்கு அருவருப்பாக பேசுகிறீர்கள் என்றால் அதுல என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் இல்லை. ஒருவேளை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ததாக நீங்கள் கருதினால் நீங்க அவரை பர்சனலா நீங்க பேசுங்க, இல்ல ஊடகத்துக்கு பேசுங்க, அவர் பதில் கொடுக்கட்டும் இல்ல கொடுக்காம போகட்டும். அது பாதிக்கப்பட்டவருடைய மனநிலையா கூட மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி இல்லாம நீங்கள் கட்சியை தாக்குகிறீர்கள், RSS என்ற அமைப்பை தாக்குகிறீர்கள், உங்கள் நோக்கம் அதுவாக இருக்கும் என்றால் தெளிவாக தெரிகிறது நீங்கள் திமுகவுடைய கைக்கூலியாக மாறி இருக்கிறீர்கள். அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இதுக்கு பதில் கொடுத்து
யாரும் தங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். எங்களுக்கு நிறைய நல்ல பொறுப்புகள் இருக்கிறது, மக்கள் நலம் சார்ந்த காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அந்த ஒரு மாசத்துக்கு பரபரப்பா பேசப்படும். அப்புறம் அதுக்கடுத்து வேற ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது ஊடகங்கள் அதுல கவனம் செலுத்தும். ஒரே விஷயத்தை ஒரே ஆளை கழுவிக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப மக்களும் பார்க்க மாட்டாங்க. அதை தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது நீங்க பேசுறப்ப கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அவரு ஒரு நேர்காணல்ல பேசுறப்ப திருச்சி சூர்யா அவர்கள் சொல்றாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நான் ஒரு தொலைக்காட்சியில அவர்கள் குறித்து பேசியிருந்தேன். அதை அந்த வீடியோவை எடுக்க சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அழுத்தம் கொடுத்து அந்த வீடியோவை எடுத்தாங்க. ஆனா மறுபடியும் என்கிட்ட அண்ணாமலை அவர்கள் தொடர்பு கொண்டு நீ எடுக்காத வேற சேனல்கள்ல சில சேனல்ல போயிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து பேசு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தனக்கு சொன்னதாக திருச்சி சூர்யா அவர்கள், இதை நம்ம ஒரு வாக்கு மூலமா தான் பார்க்கணும் அப்படி சொல்றாரு, அப்படி சொல்லியிருக்காரு. சொன்னதாக அவர் சொல்லலைன்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு மாநில தலைவர். திரும்பவும் சொல்றேங்க, தடுக்கணும்ல. சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒரு மாநில தலைவருக்கு கிடையாது. இனியும் அவர் பேசாம இருக்க தடுக்கணும். ஏங்க இப்போ நீங்க திருச்சி சூர்யா இப்படி பேசுறாருன்னு சொல்றீங்க, திருச்சி சூர்யா மட்டும் பேசுனா பதில் சொல்லலாம்னு கூட ஒரு நியாயத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். தமிழகத்தில் இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்களை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் விமர்சனம் பண்றாங்க. நான் சொல்றது ரொம்ப குறைந்தபட்சம் 50 பேர் விமர்சனம் பண்றாங்க. இந்த 50 பேருக்கும் அவர் உட்கார்ந்து விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா சராசரியா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கொடுக்கறதா இருந்தா 24 மணி நேரம் அவர் தூங்காம வெறும் விமர்சனத்துக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். கட்சி எங்க வளர்க்கிறது? அதனால எந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ நிச்சயமா அதுக்கு அவர் பதில் சொல்ல. அந்த 50 பேரும் கட்சியில ஒரு மாநில பொறுப்புல இருந்தவங்க கிடையாது, ஒரு மாநில தலைவரோடு நெருக்கமா இருந்தவங்க. ஏன் கடந்த காலத்துல நெருக்கமா இருந்தவங்க? ஏங்க கடந்த காலத்துல கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட காயத்ரி ரகுராமன் இருக்கட்டும், அவங்க விமர்சனம் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணராமன் கூட, அதே மாதிரி திரு கல்யாணராமன் அவர்கள் இப்போ தற்காலிக ஒரு வருஷத்துக்கு அவரை விலக்கி வச்சிருக்காங்க. அவர் கூட நிறைய விமர்சனம் பண்ணாரு, அதுக்கு ஏதாவது அவர் பதில் சொன்னாரா? ஏங்க விமர்சனம் செய்யற எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த விமர்சனத்தில் நியாயம் இருந்தால் பதில் சொல்ல வேண்டும் என்று மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தேவை இருந்தால் அவர் நிச்சயமாக பதில் சொல்லுவாரே தவிர, அப்படி இல்லைன்னா அவரே பதில் சொல்ல வேண்டாம்னா நாங்க எதுக்கு சொல்லணும்? அவர் பர்சனலா 10,000 கோடி கொள்ளையடிச்சார், 50,000 கோடி கொள்ளையடிச்சாருன்னா 10,000 கோடியோ 50,000 கோடியோ கொள்ளையடிச்சத தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா, இல்ல மத்திய உளவுத்துறை தூங்கிக்கிட்டு இருக்கா? ஒரு ஆளுக்கு இவ்வளவு 1000 கோடி கொள்ளையடிக்கிற அளவுக்கு பாஜக பார்த்துக்கிட்டு இருக்குமா? இதெல்லாம் சாத்தியமே இல்லாதது. இல்ல பாஜக நிர்வாகிகள் எல்லாம் சும்மா விரல வச்சு சூப்பிக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு பசிங்கமா இருக்கு சொல்றதுக்கு. இதெல்லாம் அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டை சும்மா அள்ளி தெளிச்சிட்டு போறாங்கன்னா அதுக்கெல்லாம் எப்படி நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம்? அப்போ ஊடகங்கள் வேண்டுமானால் பார்வையாளர்கள் லட்சக்கணக்கா பாக்குறாங்க, அதனால இன்னும் 4 பேசு அண்ணாமலை பத்தி, இன்னும் தமிழிசையோட கோத்து விடு, இன்னும் டாக்டர் எல் முருகனோட அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு இவர் படுத்துட்டான்னு சொல்லு, இல்ல பாஜக, இதெல்லாம் ஊடகங்கள் வேணா பூஸ்ட் பண்ணி விடலாமே தவிர ஒரு நல்ல கண்ணியமான மனநிலையில் இருக்கிற யாரும் இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் இதை பெரிசா பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்டது. திரும்பவும் சொல்றேன், திரு சூர்யா அவர்கள் அண்ணாமலை என்ற ஒரு நபரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு பாதிக்கப்பட்டவன் குரலாக அவர் தன்னுடைய பாதிப்பை அண்ணாமலையின் மீது வைத்தால் ஒன்று அவர் பதில் சொல்லலாம், அதில் உண்மை இருந்தால், இல்ல பதில் சொல்லாம புறக்கணிச்சாலும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தண்டிப்பான்ற நம்பிக்கை அவர் கொண்டிருந்தால் அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவர் அப்படி போகலையே. அவர் அப்படி போயிருந்தா நான் கூட அமைதியா தான் இருந்திருப்பேன். அவரு RSS கட்டமைப்பையே கொச்சைப்படுத்துறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் அத்தனை பேர்களையும் அசிங்கப்படுத்துறாரு. இப்படி இருந்தாதான் பெண்கள்னா அப்ப இருக்கிற பெண்கள் அப்படித்தானா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் என்றால் இது யாரு பேசுவா? இது யாரிடத்திலிருந்து வந்தது? இது திமுகவினரிடத்திலிருந்தும் திராவிட கழகத்திலிருந்தும் இந்த மாதிரி கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளிடத்திலிருந்து வந்த அதே கொள்கையை இன்னைக்கு இவரும் பேசுகிறார் என்றால் அப்ப திமுகவுடைய கைக்கூலியாக பேசக்கூடிய இவருடைய பேச்சை ஒரு பொருட்டா எடுத்துக்க கூடாது அப்படின்ற நிலையில தான் பாஜகவுள்ள யாரும் இதை நாங்க கண்டுகொள்ளல. எங்களுடைய வலிமையான கூட்டணியின் பலத்தால் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதனால மேலும் மேலும் இதை பேசி பூதாகரமாக்குவதோ இதை வைத்து திமுக ஆதாயம் அடைவதற்கோ நாங்கள் இடம் தர தயாரில்லை. தொடர்ந்து உங்களுடைய ஊடக பதிவுகள் எங்களால் பார்க்க முடியுது. நீங்க வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு வேலூர் அப்படின்னு உங்க ஊருக்கு முன்னாடியே இருக்கு. தொடர்ந்து சில நாட்களாக பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு வரீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறித்தான காணொலிகளை நீங்க பதிவிட்டு இருந்தீங்க. என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? ஏன் நீங்க தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரோட முரண்பாட்டில் இருக்கீங்க? எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்கெல்லாம் பாராளுமன்றத்தில் 2வது இடத்தை நாம் கைப்பற்றினோமோ அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மக்கள் நம்மை நேரடியாக
திமுகவிற்கு எதிரான எதிர்க்கட்சியாக அங்கீகரித்து இருக்கிறார்களோ அந்த இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அடுத்த முறை அங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை நாம் எடுத்துடணும் அப்படின்ற அடிப்படையில் எல்லாருக்கும் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வேலூர் மாவட்டம் என்பது என்னுடைய சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு மக்களின் சேவைக்காக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் அங்குள்ள மாவட்ட தலைவர்கள் கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து ஒவ்வொரு வார்டாக மாநகராட்சியினுடைய ஒவ்வொரு வார்டு பகுதிகளாக செல்லணும், பிறகு ஒவ்வொரு ஊராட்சியாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து முதல்ல மாநகராட்சிக்கு போகணும் அப்படின்னு போகும் பொழுது வேலூரில் வார்டு எண் 17 அப்படின்னு இருக்கு. இந்த 17வது வார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிரடி பிள்ளையார் கோவில் தெரு அப்படின்னு ஒரு தெரு. அது தெருன்னு நம்ம சொல்கிற வழி அங்கே தெரு கிடையாது. நாங்கள் உள்ளே போன போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 மக்கள் வாழ்கிறார்கள். கண்ணீரோடு அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னா, இங்கே திமுகவுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவாக இருக்கிற நந்தகுமார் அவர்கள் எங்களுடைய போக்குவரத்துக்கான ரோடையே மறித்து அங்கு மண்ணள்ளி கொட்டி நாங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறோம், நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றமும் அந்த ரோடு அவருக்கு விட்டு கொடுங்க, அது அந்த மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுங்கன்னு தீர்ப்பு சொன்ன பிறகும் இன்னும் அவருடைய பலத்தால் அப்பீலுக்கு மேல்கோர்ட்டுக்கு போறாரே தவிர நாங்கள் பாமர மக்களா இருக்கிறோம், நாங்கள் அங்க ஸ்லிம் மக்களா இருக்கிறோம், அப்ப நாங்க யாருக்கிட்ட போய் முறையிடுவது? இதுக்கு முன்னால பல கட்சிகளிடத்துல போய் முறையிட்டோம், அவர்கள் எல்லாம் செய்து தருகிறேன் என்று சொல்லி கையை விரிச்சிட்டாங்க, செஞ்சு தரல. அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு அந்த மக்கள் கதறினாங்க. நான் நேரடியா போயிருந்தேன். அந்த மக்களுடைய கதறலை வீடியோ பதிவாக ஆவணமாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். வரங்கம்மா வரங்க. எந்த தெருவம்மா? வாங்க வாங்க. நான் இப்ப பாத்துட்டு வரேன். என் காலையில ஒண்ணு நாங்க புள்ள வயசு, நான் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நேரடியாக நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தெருவை முழுவதமாக மறைத்து மண்ணை அள்ளி கொட்டி மணல் மேடு மாதிரி இருக்குது. போக்குவரத்து இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது, ஒருத்தர் உயிரிழந்துட்டா தூக்கிட்டு போக முடியாது. அப்ப ஒரு பாதையே மறித்து இவ்வளவு ஒரு கொடூரம் வேலூர் போன்ற ஒரு மாநகராட்சியின் மைய பகுதியில, அதுவும் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகில் நடக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய மோசமான விளைவு. அப்ப இதை எதிர்த்து போராட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான எங்களுடைய போராட்டத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வார்டு 18வது வார்டு, வேலூர் மாநகராட்சியுடைய 18வது வார்டு. இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, பாலாறுல குப்பை கூலங்களை மழை போல் குமித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பாலாறுக்கு பக்கத்துல தான் காட்பாடி தொகுதி வருது. காட்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார்? துரைமுருகன் அவர்கள். நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய அமைச்சர் யார்? துரைமுருகன் அவர்கள். நீர்வளத்தை பாதுகாக்கிற அமைச்சரின் அந்த தொகுதியில் ஒட்டி வரக்கூடிய பாலாற்றில் குப்பை கூலங்களை மழை போல கொட்டி, அது அமைச்சரின் சொந்தக்காரரும் எம்எல்ஏவுடைய மச்சான்களும் சேர்ந்துதான் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் சொல்லும் பொழுது நேரடியாக பார்க்கும்போது அந்த பாலாறு முழுக்க கருப்பு கலரா தண்ணி மாறிடுச்சுங்க. நான் அப்படியே அதை ஆவணப்படுத்தி இருக்கிறேன். கருப்பு கலர்ல முழுக்க முழுக்க தண்ணி, எங்கு பார்த்தாலும் குப்பை, மாடு, நாய், ஆடுன்னு எல்லாமே அதை மேய்ந்து, ஒரு பக்கம் பிராணிகளுக்கான உயிரிழப்பு, இன்னொரு பக்கம் சுத்தமா நிலத்தடி நீர் நாசமாகுதுன்னா குறைந்தபட்சம் அந்த பகுதியை விட்டு ஒரு 25,000 பேர் இருக்கிறாங்க. நேரடியாக உடனடியாக 25,000 பேர் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டுமல்ல, பாலாறு என்பது அது நீர்வளத்தை எல்லா மக்களுக்கும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண். அந்த மண்ணை நாசப்படுத்தி இவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இவ்வளவு பெரிய ஒரு கொடூர செயலை செய்கிறாருன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. இதற்காக அந்த மக்கள் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிற துரைமுருகன் அவரிடத்தில் சொல்லியிருக்காங்க, ஐயா இப்படி இருந்தா எங்க வாழ்வாதாரம் நாசமா போயிடும், ஆல்ரெடி வேலூர்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, இருக்கிற நிலத்தடி நீரை நீங்க மொத்தமாக ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் என்று சொல்லி நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் நீங்க இப்படி குப்பையை பாலாற்றில் குட்டி நாசப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு அந்த மக்கள் கோரிக்கை வைத்தால் அதை கண்டுகொள்ளாமல் அவர்களை மிரட்டி, அங்க இருக்கிற திமுக குண்டர்களால் மிரட்டப்பட்டு, அடிக்கப்பட்டு, காவல்துறையால் பொய் வழக்கு போட்டப்பட்டு இப்படி கொதித்து போய் இருக்கும் பொழுது அந்த பகுதியில் போய் பார்க்கிறோம். அந்த மக்கள்கிட்ட கேட்ட அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் இதை சொல்றாங்க, ஆனா யாருமே எங்களுக்கு தீர்வு இல்லையே. அப்ப இதை நம்ம கையில எடுக்கணும். இந்த மக்களுக்காக நாம், இந்த மக்களின் தேவைகள், இந்த மக்களுடைய உரிமை குரலா நாம இருக்கணும்னா அந்த மக்களின் நம்பிக்கை பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். சும்மா நீங்க ஆறுதல் சொல்வதோ, மறுபடி போய் கலெக்டர்கிட்டயோ மாநகராட்சி கமிஷனர்கிட்டயோ மனுக்களை கொடுப்பதோ தீர்வாகாது. இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் என்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி இருக்கிறோம்.
மாநகராட்சி ஆணையாளரிடத்தில் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர்களிடத்திலும் நாங்கள் செய்தியை கொண்டு போயிருக்கிறோம். நாங்கள் அதிகபட்சமா 30 நாள் டைம் கொடுத்திருக்கிறோம். இந்த 30 நாட்களுக்குள்ள அந்த மக்களுக்கான தெருவை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டியது அந்த அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. ஒருவேளை அவர் அதை செய்யாமல் இருந்தால், அதே போன்று இந்த பாலாற்றில் கொட்டப்பட்டு இருக்கிற இந்த குப்பை மேடு, இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், இதனால் பாதிக்கப்படக்கூடிய மண்வளம், நீர்வளம், மக்களை சாகடிக்க தயாராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுத்து இந்த குப்பை கூலத்தை பாலாற்றிலிருந்து அவர் அகற்றாவிட்டால், குறிப்பாக இன்னொரு வார்டு இருக்கிறது, மாநகராட்சியுடைய 46வது வார்டு வேலூர்ல. அங்கு மிகப்பெரிய கொடுமை, கூலங்களாக கழிவு நீர்கள் சேர்ந்து மழை போல் இருக்கும் பொழுது அந்த மக்கள் சுவாச பிரச்சனையால் ஒரு பக்கம் பாதிப்பு, இன்னொரு பக்கம் கழிப்பறை இல்லாதனால 21ஆம் நூற்றாண்டு ஒரு மாநகராட்சின்னு சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மறைவிடம் சொல்லி அந்த மலை ஒட்டில் இருக்கிற மரத்துக்கும் செடிகளும் போய் பாம்பு குத்தி தேலு குத்தி உயிருக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழல். இந்த கொடூரங்கள் நிகழ்த்துவதற்காக அந்த மக்கள் கேட்ட ஒரே கேள்வி, எல்லாரும் மாதிரி தான் நீங்க பாஜக வந்திருக்கிறீங்களான்னு கேட்கும் போது நாங்க ஒரே வார்த்தை, இதுக்கு முன்னாடி அதிமுக எல்லாரும் அதிமுக போயிருக்கிறாங்க, அதிமுக போயிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி போயிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் போயிருக்கிறாங்க, காங்கிரஸ் போயிருக்கிறாங்க, எல்லாம் போய் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி பெயரளவில் மனுவை கொடுத்துட்டு திமுக கவனிப்பு நடந்து விட்டால் அதோட வாய்மூடி மௌனம் காத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். 30 நாட்களுக்குள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை தெரு என்று எது இருக்குதோ அது தெருவாக அவர் திறந்து விடணும். அந்த மண் மூட்டைகளை அள்ளி அதை சரி செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இதை சீர்படுத்தி அந்த குப்பையை அகற்ற வேண்டும். அதே போன்று இந்த ஏழை மக்கள், பெண்கள் ஒரு கழிவறை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்களுக்குள் அதற்கு கழிவு நீர்ல அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தி கழிவறைக்கான ஏற்பாடை பண்ண வேண்டும். இது எதையும் நீங்கள் செய்யாவிட்டால் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அந்த மக்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில நானும் என்னுடைய கட்சி நிர்வாகிகளும் நாங்கள் அங்கு அமர்வதற்கு தயாராகி இருக்கிறோம். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம்னா இது அடையாள போராட்டம் கிடையாது. தீர்வு வரும் வரை நாங்கள் அங்க இருப்போம். காவல்துறை கைது செய்தாலும் பரவாயில்லை. எங்களை ரிமாண்ட் பண்ணா, ரிமாண்ட் எத்தனை நாள், 15 நாளா 1 மாசமா எங்கள் மேல நீங்க இதுக்காக குண்டர் சட்டம் போட்டு கைது செஞ்சாலும், குண்டர் சட்டம் முடிஞ்ச பிறகு மறுபடி வந்து வேலூர் இப்ராஹிம் இந்த வேலூர் மாநகராட்சியில வேலூர் மக்களுக்காக, வேலூர் அணைக்கட்டு தொகுதியா இருக்கட்டும், சட்டமன்ற வேலூர் தொகுதியா இருக்கட்டும், இதை சுற்றி உள்ள எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய இந்த பாலாறிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்றால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை எதிர்த்து, மாவட்ட செயலாளர் நந்தகுமார் திமுகவுடைய மாவட்ட செயலாளரை எதிர்த்து, இதே திமுக ஆட்சியில திமுக மேயர் வேலூர் மாநகராட்சியில் இருந்து கொண்டு மக்களை நாசப்படுத்துகிறார். இவர்களை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வோம். நீங்கள் எத்தனை கைது செய்தாலும், எத்தனை பொய் வழக்கு போட்டாலும், அல்லது ரவுடிகளை வைத்தோ பயங்கரவாதிகளை வைத்தோ எங்களை தாக்குதல் தொடுத்தாலும் அதை சந்திக்க தயார் இருக்கிறோம். இப்படி ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு தீர்வு வருமே தவிர இல்லைன்னா வேற தீர்வே வராது. அதனால் இது ஒரு மிக கடினமான முடிவு. இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக கடவுள் எங்க கூட இருக்கிறான்ற நம்பிக்கை இருக்கு. அந்த மக்கள் எங்களோடு இறுதி வரை இருப்பார்கள். என்ன பாதிக்கப்பட்டவருடைய கண்ணீரோடு நாங்கள் கலந்த அதிகாரிகள்கிட்ட அங்க கஞ்சா புழக்கம், போதைப் பொருள் புழக்கம்ன்றதுனால நேரடியா நானே எஸ்பியை போய் பார்த்திருக்கிறேன். போதைப் பொருள் புழக்கம் இருக்கு. பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ராத்திரி 9 மணிக்கு மேல போக முடியல, பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள்னு அங்க உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட போய் நான் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க கட்சி நிர்வாகியோட பேசியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் இடத்துல, அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர் இடத்துல எங்களுடைய மாவட்ட தலைவர் முறையா கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்திருக்கிறார், புகார் மனு கொடுத்திருக்கிறார். அப்ப எதையுமே நீங்க கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்றால் வேற வழியில் அந்த மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு நிறைய புற்றுநோய் இருக்கு, நுரையீரல் பாதிப்பு இருக்கிறது. நிறைய பேர் சொல்ல அசிங்கமா இருக்குங்க. 1500 பெண்கள் ஒன்னா சேர்ந்து அழுகிறாங்க, எங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லைன்னு. எவ்வளவு பெரிய மோசங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னா ஒண்ணு நம்ம வாழ்ந்தால் இந்த மண்ணிற்காக மக்களுக்காக வாழ்வோம், இல்ல செத்தாவது இந்த மக்களுக்காக நாம் ஏதாவது சாதனை படைக்கணும், இந்த மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தணும்னு நினைச்சா அதுக்காக ஒரு தலைவனா, ஒரு மக்களின் சேவகனா இருக்கணும். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் தயாரா இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நிச்சயமாக நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை வேலூரில் நடத்தி காட்டுவோம். இது வேலூரின் மக்களுக்காக, அந்த மக்களின் உணர்வுகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு இருக்கும்.
எங்களுக்கு கட்சியின் வழிகாட்டுதல் இருக்கிறது. நாங்கள் மக்களுக்காக கடைசி வரை உழைப்போம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தற்போது தமிழக அரசியல் சூழலில் நடந்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் வாழ்க வளமுடன்.